வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வச்சுனா கோல்டு ஸ்கின்ங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் த்ரில்லிங், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரி படம் ஓரளவுக்கு பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ படத்துக்குள்ளே போயிடும். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தா பெரிய கட்டளை காட்டுறாங்க. கட்டளை மீனில் சும்மா துள்ளி குதிச்சு போகுது. அங்கே தான் நம்ம படத்தோட கதை நான் எனக்கு காட்டுறாங்க. சும்மா அப்படியே கப்பலில் அப்படியே நின்றுக்கிட்டு குளிருக்கு அப்படியே ஒரு தம் பண்ணலாம்னு யோசனை பண்ணி அப்படியே தம் எடுத்து பற்ற வைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளிர்லேயும் அந்த காற்றுலேயும் தீப்பெட்டி வேலைக்கு ஆகாது. ஸோ அங்கே கூட வந்த ஒருத்தர் இருந்தாப்பா இங்கெல்லாம் தீப்பெட்டியில் வேலைக்கு ஆகாது, லைட்டர் கீழே வச்சு கொண்டு போட்டு அப்படி லைட்டரை பற்ற வச்சு ஸ்மோக் பண்ண கொடுக்குறாரு. யார் நீ புதுசாக இருக்கேன், இங்கே எதுக்காக வந்திருக்கேன், என்னை பற்றி எனக்கு தெரியல அப்படி அப்படின்னு ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு கூட வந்தவர். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல நம்ம ஹீரோ. அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. பின் ட்ராப் சைலண்ட்டாக. சரி, எதாக இருந்தாலும் என்னோடய வேலை முடியாது, என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நடந்து போகிறாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பைனாகுலரில் ஒரு தீவை பார்க்குறாங்க. அந்த தீவை பார்த்தோன்னே நம்ம தீவுக்கு போகிறாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் ஃபுல்லாக வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. பைனாகுலரில் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சரி ஒரு தீவை பார்த்துருக்காங்க. அந்த தீவுக்கு நம்ம தீவுக்கிட்ட போவோம் சொல்லி போட்டு அங்கே போய் வண்டியை படகு ஒரு ஓரமாக தரையிருக்காங்க. நம்ம ஹீரோ கூட ஒரு சில மற்ற ஆளுகள்லாம் வராங்க. மற்றபடி அந்த மூட்டை மூட்டைலாம் தூக்கிட்டு சரிங்க நம்ம டென்ட்டு போடுவோம், டேரா போடுவோம்னு சொல்லி போட்டு அப்படியே கிளம்பி பைக்கி நடந்து போகிறாங்க. அங்கே நடந்த சொல்ல அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ போகிறாரு. வீட்டெல்லாம் பார்க்குற ஒரு தூசி துரும்பாக இருக்குது. பார்த்துட்டு சரி இங்கேயே நம்ம டென்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவன்னு சொல்கிறான். கரெக்டாக இங்கேயே நம்ம தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு கூட இப்படி கேட்க சரி சரி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வா, இங்கே தான் நம்ம தங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கிற அந்த தொப்பியோட்ட அவர் சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எதுக்கும் நம்ம கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, பாருன்னா எல்லாத்தையும் பார்க்கலாமே அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் கிட்ட பார்க்குறாங்க. போகிற அப்படியே தீயாக இருக்குது, எரிஞ்சு கிடக்குது. என்ன தெரிஞ்சிருக்கானோ என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த கூட வந்து கேப்டனும் சுற்றி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னா இங்கே ரொம்ப ஆபத்தான பகுதி, இங்கே யாரும் தங்காதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு எழுதிக்க போட்டோன்னா தொப்பிக்காரர் என்னங்கிறாரு, இங்கே நம்ம தங்கக்கூடாது, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும், ஸோ பேக்கப் பண்ணுங்க அப்படிங்கிற தொப்பிக்காரர். அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி சரௌண்டிங்கில் செக்அப் பண்ணுறாங்க. அங்கே ஒரு லேம்ப் இருக்குது. லேம்ப் மீன்ஸு அது ஒரு கடற்கரை லேம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டாக அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. அந்த லைட் ஹவுஸில் என்னமோ முள்ளாக குத்தி வச்சுருக்குது, வங்காக இருக்குது. இதை நம்ம ஹீரோமா கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க. சரி அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமா அந்த கூட வந்து துப்பிக்காடுறோமே அப்படியே கதவை திறந்து விட்டு ஒரு லோய் பார்க்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ்க்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ரேடியோ ஃபிக்ஷனெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணுற ஒருத்தர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கலாம். அவனை போய் தட்டி எழுப்புறாங்க. ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட பேர் ஒன்று இருக்கும். அந்த பேரை சொல்லி எழுப்பி விட்றாங்க. அவரும் எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சு பார்த்து போட்டு அப்படியே பல யோசனை எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. தொப்பிக்காரு கேட்குறாரு, இந்த லைட் ஹவுஸ் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் பார்த்துட்ருக்குறேன், என்ன நடக்குது, இந்த ஏரியாவில் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இது நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான அத்தாரிட்டி எனக்கு இருக்குது, என் கூட வந்திருக்க சம்மந்தமாக தான் வந்திருக்காரு ஆய்வு பண்ணுறக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை குறுகுறுன்னு பார்க்குறாரு. சரி பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் போகிறாங்க, எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. உடனே நம்ம தொப்பிக்காரனுங்கிறாரு, இவனை கிட்ட நம்மளால் வேலை வாங்க முடியாது, இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துட்டேன். அந்த தொப்பிக்கார அப்படியே அங்கே சாப்பிட்லாம் அடுத்த காலி பண்ணி கிளம்புறாப்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பொழைச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், மற்றபடி என்னங்கிறது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்களும் இங்கே இருக்காதிங்க, முடிஞ்ச நீங்கள் வரது நல்லது, இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல அது தொப்பிக்கார சொல்ல இவர் கேட்க மாட்டேங்கிறார் நம்ம கதாநாயகன். சரி ஆனதாகட்டும், நான் இங்கே தான் தங்கியிருப்பேன் சொல்லி போட்டு அவர் கேமரான்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாப்புல. இவர் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்த ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருக்காரு போல். இவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிற மூட்டை முதல் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் தயாராகும் சொல்லி போட்டு தயாராகிட்டு இருக்காரு. புக்கு, நோட்டு, டேபிள், லைட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆறாம் மாதிரி உட்காந்து அப்புறமா புக்கெல்லாம் படித்து பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே இருக்க ஒரு சில கதைகள்லாம் படிக்கிறாரு புத்தகத்தில். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பரிசில் ஒரு சில மிருகங்கள் இருக்கிறதாகவும் ஒரு மிகப்பெரிய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் ஒரு கட்டுக்கதைகள் எழுப்பப்படுது. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக போய் பார்க்குறாரு. போகிற கல்லுகள்லாம் இருக்குது. அந்த கூழாங்கற்கள் நடுவில் ஒரு சிப்பிகளாக இருக்குது. இது என்ன விளைவுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம கதை பார்க்குறாரு. இது ஏதோ ஒரு சேனா கூட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவர் ஒரு நோட்ஸில் எடுக்கிறாப்புல. நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வெதர் கண்டிஷன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி போயிட்டு இருக்குது நிலவரம், எவ்வளோ டிகிரி செல்சியஸ்லாம் இருக்கிறேன் அப்படி எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எழுதுறாப்புல. நோட்டில் எழுதி வச்சுருக்காப்புல.
அதுக்கப்புறம் லைட்டை பிடிச்சிட்டு அவர் அப்படியே ரூமுக்கு வந்து நைட் தங்குறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை கிட்டேன் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது. என்னடா அது சத்தம் கேட்குதுன்னு பார்த்து திடீர்னு ஒரு கை வருது. ஒரு 4 விரல் கொண்ட கை, 4 ஒட்ட வச்ச அப்படி இருக்குமா, அந்த மாதிரி ஒரு கை. அந்த கையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நங்கு 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 நங்குன்னு போடுறாப்புல கால் மேலேயே. மிதிச்சு மிதிச்சு அந்த கையை நேரத்தில் ரிவர்ஸ் எடுத்துட்டு பின்னாடி போயிடுது. இதனால் அது வித்தியாசமான கையாக இருக்குது அப்படின்னு போட்டு அவர் பாதுகாப்பான நிறைய நோக்கி வைப்பான். தாழ்வான பகுதியை நோக்கி வராரு நம்ம கதாநாயகன். ஒரு கடையில் இருக்கிற சுரங்கத்துக்குள்ளே சேஃபாக போய் உட்காந்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படி சந்து வழியாக பார்க்குறாரு. அந்த பலகை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பலகையோட சந்து வழியாக யாரும் பார்க்கணும் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அதோட கண் டம்முன்னு வந்து முன்னாடி நிற்கிது. என்ன கண்டாயன்னு தெரியல. அது ஏலியனா அது என்ன ஒன்றும் தெரியல. நம்ம கதாநாயகன் என்ன பண்ணாரு, சும்மா கத்தியை வச்சுட்டு நச்சக்கு 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 4 குத்து நறுக்குன்னு குத்துறாப்புல. குத்துல அதுக்கு ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்து சுட்டு சுட்டாக கீழே போகுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேணாம் மூசல் குத்துறாதுன்னு போட்டு நம்ம கதாநாயகன் அங்கேயே டேராக போடுறாரு. விடுஞ்சிருச்சு. ஒரு கோடு வீவிருச்சு அன்றைக்கி விடிய காலையில். அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறாரு. சில பல உரவக்கலங்கள்லாம் உருண்டு கிடக்குது. அப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்துட்டு ஏதோ நடந்து போயிருக்குது. இதுன்னு மிருகமாக மனுஷனா என்ன வேண்டிய தெரியவில்லையே அப்படின்னு போட்டு பல குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம கதாநாயகன் வராரு. நேரம் அந்த லைட் ஹவுஸில் ஒரு மெண்டல் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தாடி வச்சவன் அவனை பார்க்குறதுக்கு வராரு. இங்கே என்ன நடக்குது, யாரா நைட்டு வந்தது, எனக்கு பாதுகாப்பில்லை, கீழே வாட அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போட்டு சத்தம் போட கூப்பாடு போடுறாரு. இவன் அவன்கிட்ட சுடுதண்ணி பிடிச்ச மூஞ்சி எடுத்துன்னு போட அவங்ககிட்ட சொல்லி போட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த மெண்டல் பிடிச்சி வந்து தண்ணி தூக்கி மூஞ்சி ஊற்றி விட்றான். அப்புறம் இவன் கீழே வந்து நம்ம ஹீரோ கல்ல எடுத்து டம்முன்னு ஒரு வீக்கிறாப்புல. இது சரிப்பட்டு வராது, நாம தான் பாதுகாத்துன்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகன் அந்த அங்கே புஸ்தகத்தில் தூக்கி எடுத்து வச்சு வெளியே தூக்கி போட்டு அது மேலே சீமை தண்ணி ஊற்றுறாரு. என்னத்தையும் ஊற்றுறாரு எரி இருக்கிறதுக்காக. ஆனால் அது அப்போ எரிக்கலை. அதுக்கப்புறம் சுற்றி மத்தியும் புறாத்தையும் ஜன்னல் பக்கம் எல்லாத்தையும் லைப்பர்லாம் போட்டு அடித்து வச்சு அங்கே ஒரு டப்பா திறந்து வைக்கிற. அதுக்குள்ளே மிகப்பெரிய கண் இருக்குது. மிகப்பெரிய துப்பாக்கி எடுத்து கூட புல்லட்டும் கிடைக்குது. அந்த புல்லட் எடுத்து வச்சுக்கிறாப்புல. ஓகே, இது தான் நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அன்றைக்கி நைட்டு வேட்டைக்கு ரெடியாக இருக்கிறாரு. இன்றைக்கி நைட்டு யாரும் வந்தாலும் சரி, இன்றைக்கி வேட்டை உறுதின்னு பார்க்குறாரு. கண்ணாடி எட்டி பார்க்குறாரு. அந்த லைட்டை வச்சு வெளிச்சத்துக்கு ஏதாவது ஒரு சிக்கமானு பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா சில பல ஏலியன்ஸ் மாதிரி நடந்து போகிறாங்க. அது ஏதாவது மிருகமா ஜந்துவா மனுஷனா என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஹீரோ ரெடியாக நிற்கிறாப்புல. நின்றுட்டு இருக்க சொல்ல கதை பட்டு டம்முன்னு அடிக்குது. நம்ம ஹீரோ கதை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நிற்கிற மாதிரி தெரில. சும்மா இருப்பார். இவர்கிட்ட இருக்கிற ஒரு 10 புல்லட்டு அதை வச்சு பட்டுன்னு போடலாம். அதுக்கப்புறம் அது என்ன ஒன்று டம்மான் உள்ளே வந்துடும். சும்மா ரீலோட் பண்ணி டம்முன்னு போகிறாரு. அப்போல்லாம் கைகளை உள்ளே வந்து ஆட்டம் போடுது. இன்னொரு பக்கம் கைகள் டமால்னு பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சு விட இவனால் ஒன்றும் சமாளிக்க முடியல. புல்லட்டை அப்படி திரும்ப லோட் பண்ணுறாப்புல. லோட் பண்ணிட்டு மட்டும் உடனே எல்லாத்தையும் சுற்ற முடியுமா? ரெடியாக காத்திருக்கிறார். அடுத்து யார் வராங்க வந்தாலும் சரி போட்டு தெரியலான்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறாப்புல. சுட்டுருக்கு சொல்ல என்னடா அது பெரிய தொல்லையாக போச்சு, திரும்ப வந்துட்டு சொல்லி போட்டு அவங்க இருக்க பந்தாத்தை தூக்கி போடுறாப்புல. அதான் அந்த புக்கில் எடுத்து போட்டிருந்தார் இல்லையா, அந்த சீமை தண்ணி ஊற்றி வச்சிருப்பார் இல்லையா, ஆதி மேலே தூக்கி போடுறாரு. தூக்கி பாட்டு பண்ணி போகிறோம். அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாமே தீயை பிடிச்சி எரியுது. அந்த இடமே தீ காட்டு தீயாக பரவுது. அதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே அந்த மிருகம் எல்லாம் தப்பிச்சு ஓடுது. இதுதான் நம்ம சமயம் சொல்லப்பட்டு தலையில் ஒரு முக்காட்டை போட்டுக்கிட்டு குதிச்சிட்றா கைப்பில்லைன்னு ஒரு குதி ஜம்ப்பு. அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வந்து அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு முன்னாடி அப்படியே 10 நாள் ஒழிஞ்சிக்கிறாப்புல நம்ம கதாநாயகி. வீடு எரிஞ்சு போச்சு. இந்த இன்பிட்டு பண்ணி கேப்பெல்லாம் மழை வேறு வருது. பாலா போன மலையே அப்புறம் வெளியே வந்து வரும்போது மழை வரணுமான்னு சொல்லி போட்டு அந்த மலையிலையும் படுத்து தூங்குறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. கொக்கருக்கோ நான் காலையில் அதிகாலை கோழி வீழுது. கை கட்டி போட்டுறது இல்லையா, அந்த கைக்கு சில பல கட்டுகளை போட்டுக்கிட்டு அப்படி மெதுவாக நகர்றாப்புல. நகர்ந்து போக சொல்ல அந்த லைட் ஹவுஸில் உட்காந்துருந்தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன், ஒரு சைக்கோ மண்டையன். அவன் அப்படியே வாழை தூக்கிட்டு வரான். இவனை பிடிச்சா என்ன விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அங்கே இருக்க சொல்ல அங்கே ஒரு மிருகம், அது என்ன கண்டாவே தெரியல. அந்த மிருகம் பார்த்திங்கன்னா தலையில் மட்டை அடித்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை போட்டு ஒரு பரட்டுது. திடீர்னு நம்ம ஹீரோ மட்டைக்கு பிடிச்சா அந்த மொட்டையில் என்ன பண்ணிடுறாரு, துப்பாக்கி மேலே பிடிச்சிட்றாப்புல. உடனே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க சொல்ல அந்த சைக்காகவும் வந்துடலாம். நான் துப்பாக்கி கேள்விப்பட்டேன், அந்த ஏலியனை விட்டுரு, அது என்னோட அடிமை அப்படின்னு சொல்கிறோம். அடிமையா, இது என்ன கண்டாயின்னு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கேன். ஆமாம், அது எனக்கு விசுவாசமாக இருக்குது. அது ஒரு மிருகம் தான், அது ஒரு மனித மிருகம், அதை ஒன்றும் பண்ணாத, ஒன்றும் செய்யாது அப்படின்னு அந்த சைக்கோ மண்டையை சொல்ல சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா நம்ம ஹீரோ, அவர் வீட்டுக்கு அவர் இடத்துலேருந்து நேராக இங்கே வராப்புல. இங்கே லைட் ஹவுஸ்க்குள்ளே கீழே வந்து அங்கேயே டென்ட் அடித்து படுத்துட்றாப்புல. சரி, 2 பேத்துக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த மிருகம் அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. அப்புறம் அங்கேயே சாப்பிட்றாங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டா மிருகமும் அங்கேயே தான் இருக்குது. இவங்க சமையல் செய்கிறதுல இவங்க இதுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் இது எந்த வகையான ஜந்து இப்படி வித்தியாசமாக இருக்குது, மனுஷனுக்கும் சேராமல் மிருகத்துக்கும் சேராமல் ஏலியனுக்கும் சேராமல்
இது இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உயிரினம் நான் எதுக்கு எங்கேயும் பார்த்ததே இல்லையா, இது பேசுமா அப்படின்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அந்த மனித மிருகத்தில் ஒன்றும் பேச முடியாத போல் அது அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வாயில் கடிச்சிட்டு குழந்தை பிள்ளைகிட்ட விளாண்டுருக்குது. இது என்ன இதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது போல், இது இப்படி சாப்பிட்ற பொருள் இல்லை, இது வந்து மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்கிறவர் நம்ம ஹீரோ. இது எது புதுசாக இருக்குது, இது நம்ம என்னென்ன ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மேலேருந்து அந்த சைக்கோ மண்டையை மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுது. நைட்டில் இங்கே தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். எழுப்பிட்டு அம்மா ஒரு காருக்கு எடுத்துட்டு அம்மா வானத்தை நோக்கி சுட்ட உடனே இந்த ஒரு ஒரு மிருகம் வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, மனித மிருகம். அது ஆண் மேலே கற்ற சொல்லிவிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. ஏகப்பட்ட மொட்டை மிருகங்கள் வருது. எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்க. இதே சுடுறா மண்டையான்னு சுடுறா அப்படின்னு சொல்ல இவன் சுட மாட்டேங்கிறான். இவன் அப்படியே ஜாக்காக பேக் அடிச்சிட்றான். அவரும் அந்த சைக்கோ மண்டையை என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு பட்டுன்னு சுட்டுட்ருக்கிறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஷாக்காகுது. சுடுறா எதுக்குடா வந்த நீங்கள் அப்படின்னு சொல்லிப்பட்டு இவன் சத்தம் போட்ட சைக்கோ அவனும் நம்ம ஹீரோவும் படுத்து தூங்கிடுறான். விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்க சொல்ல இவன் தண்ணி எடுத்து சுடு அனுப்பிச்சு மூஞ்சில் ஊற்றி எந்திர மேலே எழுப்பி எழுப்பிவிட்டு அவன் முழிச்சு போகிற என்ன விடிஞ்சிருச்சு. ஆமாம் வந்து அவன் ஒழுக்கமாக போய் தண்ணி குடிச்சிட்டா குடிக்கிறதுக்கு அப்படி வாலி கை குடிச்சு நம்ம ஹீரோவை தாட்டி விட்றான் அந்த சைக்கோ. அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் உட்காந்து ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு இவங்களை சாப்பிட்றாங்க. இப்படி தான் எங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி இதான் வாழ்க்கையாக இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் அனுசரித்து வாழ்ந்து இங்கே நம்மளோட இடம், நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு நம்ம சைக்கிள் சொல்லணும். திரும்ப அடுத்த நாள் நைட்டு கன்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேட்டைக்கு ரெடி ஆகிறாங்க. ஃப்ளார் கண்ணை போட்டு திரும்ப அந்த மொட்டை மரத்து மேலே கற்று சொல்லிவிட்டு கீழே வந்து பைப் பிடிச்சி நிற்கிறாங்க. பார்த்துட்டு சொல்ல நம்ம ஹீரோவை சொல்லி போட்டு இந்த கூட நம்ம சைக்கோ நம்ம அப்படியே கதவை சேர்த்துட்றான். சாப்பிடாம அவன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சாத்திப்பட்டு உள்ள உட்காந்துக்கிறான். நீ நைட்டு வேடை ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசாமல் உள்ள உட்காந்துக்கிறான். காலை சாத்திக்கிட்டு கண்ணை முழு தூங்கிடுறான். தூங்கி முழுக்கிறப்ப விடிஞ்சிருது. திரும்ப அன்னைக்கு அதிகாலையில் கோழிக்கோ குறுக்கவனுக்கோ ஆரம்பிச்சிருது. இந்த சைக்கோக்காரனும் காலையில் எழுந்திரிச்சிட்றான். விடிஞ்சதுக்கப்புறம் சரி போய் பார்க்கலான்னு இப்படி பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா ரத்த கிளியராக கிடக்கிறாப்புல. ஏன்னா அத்தனை பேர்த்துக்கு கொண்டு இருக்காப்புல அங்கேயே படுத்து தூங்கிட்டார். அப்படியே நாட்களில் நின்றுருக்கிறாரு செவத்தில். யார் நம்ம ஹீரோ. திரும்ப அதே மாதிரி லைட் ஹவுஸ் ஆன் பண்ணுறாங்க. லைட் ஆன் பண்ணுறாங்க. கற்றுது சொல்கிறாங்க. என்னடா அப்படியே போய்ட்டுருக்கு நம்மளும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வருது. தண்ணி குடிச்சு வர நம்ம ஹீரோ வழக்கம் போல் குடிக்கிறதுக்கு அப்படியே கிளம்பி செய்கிறாங்க. சாப்பாடை செய்கிறாங்க. தாடி வளர்ந்துருது. நாட்களும் கழிஞ்சு போகுது. நாட்கள் மாதமாச்சு, மாதம் வருஷமாகுது. அப்புறம் இந்த அடிமை இருக்குது, இந்த முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டை மனுஷன் அதை அடிமையை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குச்சியை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சைக்கோ சொல்ல நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற குச்சியில் சரி பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி நம்ம தாடி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தாடி எடுத்து சேவ் பண்ணி சும்மா ஸ்மார்ட்டாக இறங்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொட்டை மனுஷன் வந்து கூட வந்து வேலை செய்யுது, விளையாடுது, சாப்பிடுது. அப்படியே போயிட்டு ஒன்றா போயிட்டுருக்குறாங்க. இப்படி போயிட்டு சொல்ல திடீர்னு உள்ளே வந்துடுது. என்னது இன்னொரு மிருகம் அதோட கூட்டத்தில் இருந்த மனுஷ மிருகங்களாம் வந்துடுது. உடனே இந்த சைக்கோக்காரன் சட்டை சாத்திட்டு களத்தில் இறங்குறாங்க. 2 பேருமே டம்மு சும்மா துப்பாக்கி சூடு தான். ஏகப்பட்ட மனுஷ மிருகங்கள் வந்துடுது. இந்த சைக்கோ ஒரு பக்கம் போராடுறான், அவனும் ஒரு பக்கம் போராடுறான். 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. துப்பாக்கி சூடு பட்டையங்களை பட்டு வேகமாக நடந்துட்டுருக்குது. மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அதையும் சாகடிக்கிறாங்க. இவங்களும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் டிஃபெண்ட் பண்ணி போட்டு சாகடிச்சிருக்கிறாங்க அந்த மனித மிருகத்தை. அதுக்கப்புறம் என்ன போயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோனோட இடத்துல உள்ள 2 பேருமே உள்ள பதிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நேரத்துக்கு வருது, ஏன் பகல் மட்டும் நைட்டு மட்டும் வருது, பகல் வர மாட்டேங்குது. சூரிய வெளிச்சத்துக்கு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் கேட்டால் இது வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். நைட்டு மட்டும் தான் இடத்துல வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் எல்லாம் வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு காலையில் மறுபடியும் கோழி கொக்கரப்பான ஆரம்பிச்சது விடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வராரு. திடீர்னு அங்கே போகிற ஒரு கப்பலை பார்த்தோன்னே திடீர்னு ஃப்ளார் கண்ணை தூக்கிட்டு ஹமான்னு சொல்ல போகிறாரு. போன உடனே இவன் இருக்கான் பார்த்தீங்க சைக்கோ, அவன் தலையை பிடிச்சி டேடி அப்படியே சுட்டாது, இது என்னோட இடம், யாரும் இங்கே ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு அவனை போட்டு நான் தட்டேன். அந்த மொட்டை மனுஷனுக்கு இவன் மேலே கருணை ஏற்பட்டு இவன் அந்த சைக்கோக்காரனை கத்திட்டு வருது. அப்புறம் அதை ஒன்றும் பண்ணாத, அதை தண்ணி அடிமையாக வச்சுருக்கல, அது எதுக்கு தொந்தரவு பண்ணுறான், அது எனக்காக தானே குரல் கொடுத்து அதை விட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் பேசாமல் விட்டுறான். இது உன்னோட இடம் கிடையாது, இது பூமி, எல்லோரும் வாழலாம், இதை வாழ்றதுக்கு நீ வழி விடாமல் இருக்கிற அப்படி எப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ. அப்புறம் திரும்ப நாட்கள் போகுது. தாடி முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கப்பல் மாதிரி ஒன்று சேராப்புல செஞ்சு நேரம் என்ன பண்ணுறாரு, அந்த மனித முட்டை கிட்டவங்க தான் காட்டுறாப்புல.
இந்த மாதிரி ஒரு கப்பல் எங்கேயும் பார்த்துருக்கியா, இது கிடைக்குமா இங்கே அப்படின்னு சொல்லி காட்டேன். அந்த மொட்டை மனுஷன் என்ன பண்ணுது, அந்த அந்த கப்பலை செஞ்சது அவன் செஞ்சான் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ, அதை தொட்டு பார்த்து போட்டு என்ன பண்ணுது, நேராக அதோட கப்பலுக்கு இடத்த கூட்டிகிட்டு போகுது. உடனே இவன் பரிதாபப்படுறான் நம்ம ஹீரோ, இது எப்படி போட்டு அடிச்சிருக்கானே அவன் அப்படின்னு சொல்லி போட்டு சைக்கோ அடிச்சிருப்பான் போட்டு டம்முன்னு. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பரிதாபம் வந்துடுது. அப்புறம் என்ன இப்பொழுது அப்படி நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க, இந்த மொட்டை மனுஷன் என்ன பண்ணியிருக்குது, அங்கே ஒரு கப்பல் கிடக்கும். இவன் காமிச்சிருப்பான் பார்த்தீங்களா கையில். ஸோ அதை பார்த்து நேரம் அந்த கப்பலுக்கு இடத்த கூட்டிகிட்டு போயிடுது. கூட்டிகிட்டு போனவொடனே பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து போட்டு நேராக என்ன பண்ணுவோம், அந்த சைக்கோட வந்து நான் ஒரு கப்பலை பார்த்தேன், அங்கே தான் நம்ம எஸ்கேப்பை தப்பிச்சு போயிடல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. அந்த கப்பலை போனது நான் தான், இங்கே வந்தவங்களை கொண்டு போட்டு அந்த கப்பலை நான் தான் கவித்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் சைக்கோக்கார. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த இடத்த நீ ஆக்கிரமிக்க காரணம் என்ன அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்த யாருமே ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி வேறு ஒரு வழி பண்ணலாம், மொத்தமாக நைட்டில் விடிய வச்சு நம்ம மற்ற மனுஷன் மற்ற எல்லாத்தையும் கொள்ளலாம் அப்படின்னு பிளான் போடுறேன். சரி அதுக்காக நம்ம வெடிபொருட்கள் வேணும், கடலுக்குள்ளே போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு சூட்டு இருக்கும், அந்த இரும்பு சூட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த அந்த கப்பல் இருக்கிற சின்ன படகு, அந்த படகுல போகலான்னு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மனுஷ மொட்டை முருகனை வந்து தண்ணியில் குளிச்சுட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோமா ஜோடியை சேர்ந்து குளிக்கிறாங்கப்பா. இதை வந்து நம்ம யாரும் பார்க்குறா, அந்த சைக்கோக்காரன் பார்க்குறான். பார்த்தோன்னா பொறாமையில் பொங்க ஆரம்பிச்சிட்றான். நான் இவன் மொட்டை கூட இவ்வளோ டச்சாக இருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது இவனோட அடிமையோட அவன் டச்சாக இருக்கான்னு அவனுக்கு ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் போட்ட பிளானை போட்ட மாதிரி இவங்க எல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த மிஷினில் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த வெடி மருந்து எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு அங்கேருந்து படகு எடுத்துகிட்டேன் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் ஒரு இடத்துல நிப்பாட்டி, இந்த இடத்துல சில பல வெடிபொருட்கள் இருக்குது, நம்ம உள்ளே போனதை எடுக்க முடியல போட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த இரும்பு சூட்டை மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அவனும் மேலே உட்காந்துக்கிட்டு சுற்றுன்னு சுற்றி கைத்தை கீழே விட்டு நம்ம ஹீரோ அனுப்புகிறாப்புல. கீழே ஏகப்பட்ட வெடிப்பெட்டிகள் இருக்கும். அந்த வெடிப்பெட்டிகளை நம்ம ஹீரோ தூக்கி ஓட்டு மேலே இழுத்தோட இவன் நம்ம வாங்கி மேலே வைக்கிறான். கீழேருந்து கைத்தை இழுத்து விட்டான்னா உடனே அவன் சிக்னல் அவனுக்கு டக்குன்னு மேலே தூக்கிவான் பெட்டியை. இதுதான் அவங்களுக்கு கணக்கு. ஒரு பெட்டியும் மேலே வந்தது எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன இப்போ ஏகப்பட்ட ஒரு சில வித்தியாசமான மிருகங்களாக உள்ள வந்து தண்ணியிலேருந்து ஜாயின் மேலே வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ டம்முன்னு அப்படி சாஞ்சு விழுந்துடுறாப்புல கீழே பயத்தில். விழுந்துனா அது மிகப்பெரிய வெயிட் ஆச்சு. அவன் கீழே வந்து நம்ம ஹீரோ கைத்தை பிடிச்சிருக்க அவனுக்கு சிக்னல் போகுது. திடீர்னு மற்ற ஒரு ஜந்துல வந்து குழந்தமாக இருக்கான் அந்த ஜந்து தண்ணிக்குள்ளே. அது வந்து நம்ம ஹீரோ எட்டி பார்த்துட்டு ஷைன் ஓடிடுது. இதை நம்ம பார்த்த ஹீரோ இது வேலைக்காகுது, மேலே இருக்கிறவன் காப்பாற்ற மாதிரி தெரியல, நம்ம தான் காப்பாற்ற சொல்லி போட்டு அவன் போட்டுருக்கிற எறும்பு கூட போயிட்டு டக்குன்னு அவுத்து விட்டு அப்படியே மேலே வராப்புல. இவன் ஒன்றும் தெரியாத மாதிரி சரி பரவாயில்ல காப்பாற்றி தொலைவான், நான் வெளியே மேலே வந்துட்டானச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்து மேலே உட்கார வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு, நம்ம மேலே இவனுக்கு இன்னும் இவ்வளோ வன்மமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு முறைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சரி வெடிபொருள் எடுத்தாச்சு. அங்கே இடத்துக்கு வேண்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா திறந்து வைக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸுக்கு போய் திறந்து வைக்கிறாங்க. பூராமே கொஞ்சம் பிடிச்சி பூராமே அழுகி கிடக்குது. என்னடா அது வெடிபொருட்கள்லாம் அழுகி கிடக்குது அப்படின்னு பார்த்தா இதை திறந்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு நாங்கள் மற்ற பாக்ஸ் திறந்து வைக்கிறாங்க. மற்ற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெடி இல்லை, ஒன்றும் இல்லை, மருந்துலாம் நல்லா இருக்குது. சரி இது நல்லா இருக்குது, இதை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி படி ஹீரோவும் பிளான் போடுறாப்புல. அப்புறம் பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற இடத்துல பூராத்தையுமே அந்த வெடியை கைத்தை கட்டி திரியை கொளுத்தி வச்சு வைக்கிறாங்க. அதாவது அந்த லைட் ஹவுஸை சுற்றியுமே அந்த வெடியை வச்சு நைட்டு அந்த மிருகங்கள் வந்துச்சுன்னா ஒரே இடத்துல டம்முன்னு வெடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த குச்சிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சரி பண்ண சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு வந்துடுது. உடனே எல்லாருக்கும் நைட்டு அடிக்கிறாங்க. அடுத்த வேலைக்கு தயாராகிடுச்சு. நைட்லாம் முழிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி இன்றைக்கி வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்புறம் குளிர்காலம் வந்துடுது. குளிர்காலம் வந்தோடனே நம்ம சைக்கோ இருக்கோம் பார்த்திங்களா, அவன் அப்படியே அந்த பட்டன் மேலே கை வச்சுக்கிட்டு அப்படியே வரைச்சி போய் உட்காந்துருப்பான். இது நம்ம ஹீரோ வந்து 2 ஷிஃப்ட்டில் பார்க்குறாங்கல்ல, ஆளுக்கு ஒரு தடவை மாற்றி பார்க்கணும். அவன் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பான். என்னடா அவன் இப்படி உட்காந்துருக்கானோ, ஒரு வேளை கண்ணு திறந்து அப்படியே செத்துட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. பக்கத்தில் பேச்சு கொடுக்குறாப்புல, அந்த கையை அப்படியே எடுத்துருங்க, அமுத்தினீங்கன்னா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கையை அப்படியே தூக்கி விட்றாப்புல. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கண்ணை திருப்பி பார்க்குறான். சரி இவன் சாவலன்னு ரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு திரிகை பூராத்தையுமே என்ன பண்ணிடுறேன், நம்ம ஹீரோ அதை பிடிங்கி விட்டுறலாப்புல. இவன் பாட்டுக்கு டபான்னு அழைச்சிட்டு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வராங்க. உள்ளே வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. என்ன இவனுக்கு என்ன கோவமாக தெரியல, ஏன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறான் அவன் கூட அப்படின்னு சொல்லி போட்டு மொட்டை மனுஷனை போட்டு டம்முன்னு அடிக்கிறான் மறுபடியும். யாரும் சைக்கும்
இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகி போய் இவன் அவன் சட்டை பிடிக்காமல் இவன் சட்டை பிடிக்கும் அவனுக்குள்ள ஒரு வாய்க்காத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த முட்டாள் மனுஷன் பயந்துக்குது, என்னை எப்படி படிக்கிறாங்கன்னு பயந்துக்குது, அதனால் பேச முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரே மன கஷ்டமாக போயிடுது. நம்மளால இது அடி வாங்குது, இது ஏன் தொந்தரவு பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டமாகிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த நாள் நைட்டு வேட்டை. இவன் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எடுத்து எல்லாம் ரெடியாக இருந்துருக்கு சொல்ல தேடி என்ன ஆயிடுச்சு, இன்னொரு மிருகம் உள்ளே வந்துடுது, அந்த மனசு மட்டும் மிருகம். வந்த உடனே இவன் நம்ம ஹீரோ டப்புன்னு ஒரு குத்தி அது அங்கிட்ட தள்ளி விட்டுறாப்புல. அப்புறம் ஏகப்பட்ட மனசு மட்டும் மிருகமெல்லாம் வந்துடுது. கொய்யன்னு வந்துடுது. உடனே எல்லோரும் மாற்றி சுட்டுக்கிறாங்க, மாற்றி ஃபயர் பண்ணுறாங்க. இந்த ஃபயர் பண்ணிட்டு இருக்க சொல்ல திடீர்னு என்ன போயிடுது, மேலே நம்ம வந்துடுறான் அந்த சைக்கோ. அவன் அங்கேருந்து எல்லாம் சுட்டுட்டு சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டப்பான்னு மேலே வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்குறாப்புல. கனெக்ஷனை கொடுத்து அங்கேருந்து அந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவரில் ஒரே அழுத்து டம்முன்னு உடனே சுற்றி இருக்கிற இடம்லாம் பூரா பிளாஸ்ட் பூம் வெடிச்சிருது. வெடித்த உடனே அந்த அத்தனை மனசு மூட்டைகளுமே சேர்த்து சின்ன ஒன்று மாதிரிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு காலையில் கொக்கோ சொல்ல திரும்பவும் நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. சரி கூட்டந்தனுக்கு எதுவும் ஆச்சா என்னாச்சுன்னு தெரியல, எட்டி பார்த்தா நம்ம அப்படியே மூமெண்ட் கொடுக்குறான். சரி இவன் சாகலை, இவன் பொழைச்சிருக்கான், அப்பாட எப்படி பொழைச்சிருக்கடா சாமி அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கத்து சந்தோஷம். அப்புறம் கீழே பார்க்குறாங்க, ஏகப்பட்ட மனுஷ முட்டைகள்லாம் செத்து கிடக்குது, இப்போ ரத்த கலையில் கிடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே இருக்கிற முட்டை எல்லாத்தையும் எது உயிரோடு இருக்கும் அது எல்லாத்தையும் கம்பை வச்சு ஊனுறான், ஊனுக்கு சாகடிக்கிறாங்க, எல்லாத்தையும் இறந்து போகிறாங்க. அதாவது அதுவும் அங்கே வாழக்கூடிய ஒரு மனித உயிரினமாக வாழ்ந்துட்டு இருக்குது. அதை வந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் யார், சைக்கோக்காரன். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, திரும்ப அதை ஒரு கூழாங்கல்ல வச்சு அந்த கூழாங்கல்குள்ளெலாம் ஒரு கப்பலை வச்சு ஒரு செட்டிங் போடுறாப்புல. அந்த செட்டிங்கை போட்டு நேராக அந்த லைட் ஹவுஸ் கிட்டே வராப்புல. இப்போ நம்ம செட்டிங் போட்டாச்சு, கூழாங்கல் வச்சாச்சு, யாரும் வர்றாங்களான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு நேராக லைட் ஹவுஸ் கிட்ட வராப்புல. அங்கேருந்து பைனாக்குள்ளரில் அப்படி எட்டி பார்க்குறாரு, வர்றாங்களா வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் நைட்டு ஒருத்தரும் வரல. அடுத்த நாள் காலையில் கோழியில் கொக்கோன்னு சொல்லி விடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நேராக ஹீரோ வந்து இந்த சைக்கோ மனுஷன் ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்களா, அவனை பார்க்குறாப்புல. அவன்கிட்ட இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறாரு. அவனோட கல்யாண ஃபோட்டோ அவன் பாக்ஸில் வச்சுருப்பான், அதெல்லாம் பார்க்குறாரு. போட்டு இவன் என்ன மனுஷனா மிருகமா, இவன் நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறான், அந்த மிருகத்தை ஏன் தப்பாக நடந்துக்கிறான், இந்த இடத்த ஏன் ஆகிறேன்னு நினைக்கிறான் அப்படின்னா பல யோசனைகள். ரொம்ப வருஷமாக அவனும் இருக்கான் இல்லையா, அப்போ நாம் வந்து இங்கே தான் இருக்க போகிறோமா என்னவோ அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அப்படியே செவத்து எழுதி வச்சுருப்பான், நான் வந்து நாள் ஆச்சு அப்படின்னு. அந்த கணக்கை பூரா கீழே அழிச்சு விட்றான். அதுக்கு அழிச்சு விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகி போயிடுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்ல அங்கே ஒரு மிருகம், சின்ன மட்டம் மிருகம், ஏதோ குட்டி ஓட்டுருக்கு மாட்டேங்குது. அது வந்து இவன் வச்சு கூட அந்த கிட்ட வருது, வந்து பார்த்துட்டு அந்த கப்பலில் எடுக்கலான்னு பார்க்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷ மட்டும் நிற்கிது. இது யாருன்னு பார்த்தா இவங்களோட அடிமன் சொல்லி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு புல்லரிச்சு போயிடுது. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மனுஷ மட்டும் நிற்கிது. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த குட்டி மட்டும் என்ன பண்ணுது, அந்த கப்பலை தூக்கி வச்சு நின்றுருக்குது. உடனே அங்கே வந்தான் பார்த்தீங்களா அந்த சைக்கோ. அப்போ வந்து துப்பாக்கி வச்சு டம்முன்னு சுட, இப்படிலாம் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்கிறாப்ப, இவன் எல்லா மட்டும் சாடி வேணாமா அப்படின்னு சைக்கோ சொல்கிறான். அதை நம்ம பண்ணக்கூடாது, அதோட இடத்த நாம் ஆக்கிரமிக்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இவன் கேட்க மாட்டேங்கிறான், நீ சொல் பேச்சு கேளு, தயவு செஞ்சு நீ மேலே போ அப்படின்னு சொல்ல, இது என்னோடய அடிமை இப்படி எனக்கு தர நிற்கலாம் அப்படின்னு அவன் அது ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அன்றைக்கி நைட் ஆகி போயிடுது. அப்புறம் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க நைட்டு. அப்புறம் அந்த குட்டி மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன பையனாட்ட அதை நின்றுக்கு சொல்ல அந்த கப்பல் வருது. வந்த உடனே கரெக்டாக என்ன பண்ணுறான், இவன் யாரும் இந்த சைக்கோக்காரன் டாமான்னு ஒரு போட்டுறான் துப்பாக்கியில். போட்டவொடனே அது வாயை பிறந்துட்டு கீழே வந்துடுது. அப்புறம் மற்ற மனுஷ மூட்டையெல்லாம் பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருது. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், திரும்பவும் சுட ஆரம்பிச்சிட்றான். இந்த விதத்தில் திரும்ப வார் ஸ்டார்ட் ஆகுது. இது முடிகிற மாதிரி தெரியலன்னு சொல்லி போட்டு திரும்ப என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ, இந்த சைக்கோ விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நேராக லைட் ஹவுஸ்குள்ளே வந்து போட்டு பொழந்து கட்டுறாப்புல நம்ம ஹீரோ. 2 பேர் பயங்கரம் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு கடைசியில் நம்ம சைக்கோக்காரன் என்ன பண்ணுறான், கோடா வச்சுக்கிட்டு நிற்கிறான் இவனை சாகடிக்கலான்னு. கடைசியில் இவனை சாகடிக்க முடியாமல் அந்த கோடாரி கீழே போட்டுடலாம். போட்ட உடனே அமைதியாக ஏறலாம். அதுக்கப்புறம் என்ன போச்சு, சரி இதுக்கு மேலே நம்ம இனி வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நம்மளை எதிரி மாதிரி பார்க்கறான், இவனும் நம்ம வெளியே போய் சாவம் சொல்லி போட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போகிறான். வெளியே போனோம்னா அங்கே இருக்கிற முட்டைகள்லாம் இவன் சாணம் தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால்
இவனை பிடிச்சி ஒரே அடி கட்டி கடிச்சு இவனை அப்படியே சாகடிச்சிட்றாங்க. சாகடிச்ச உடனே அந்த இடத்துல அவன் செத்து போகிறான். சம்பவ இடத்துல செத்து போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெளியே விட்டு கதவை சாத்தி உள்ள சினுக்கு போட்டுக்கிறாப்புல. சினுக்கு போட்ட உடனே அவன் கதற சத்தம் மட்டும்தான் பின்னாடி பேக்ரவுண்டாக கேட்குது. அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான் இந்த சைக்கோக்காரன். நம்ம ஹீரோ மட்டும்தான் பாக்கி. ஸோ இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சஸ்பென்ஸோடு நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படி பார்த்துட்டு சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி உள்ளே போயிட்டுருக்கோம். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ திரும்பவும் சைக்கோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டாப்புல வழக்கமாக ஜாடி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் அங்கே இருக்கிற அதிகாரிகளை வராங்க. இங்கே இருக்க லைட் ஹவுஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்களா, அப்படி பண்ணி தானே அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாப்புல. எந்திரிச்சு பார்த்தா அவர் அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டார். சரி நீ இந்த இடத்துல நம்ம தான் பாதுகாக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவர் அங்கே சார்ஜ் எடுத்துட்டார் போல். ஸோ கதை எப்படி கொண்டு போயிட்டாங்க கடைசியில். நம்ம ஹீரோ எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை விட்டுவிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி சொல்லி போட்டு அங்கேருந்து வெளியே வந்து சேனல் கிட்ட நின்று அப்படியே ஒரு பாதையை பார்க்க ஆகாச உலகண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்ல அங்கே மிகப்பெரிய கப்பலெல்லாம் வருது. அந்த கப்பல் வரதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அந்த மட்டம் மிருகங்கள் என்ன பண்ணுது, ஓ கப்பல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மட்டம் மிருகம் டாக்குன்னு இவனை பார்த்து போட்டு இந்த லைட் ஹவுஸில் இருக்கான் பார்த்திங்களா நம்ம ஹீரோ, இவனை ஒரு பாறை பார்த்து போட்டு அப்படி அங்கேருந்து ஸ்வயங்கன்னு தாவுது. தாவி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஓடி போய் அங்கே கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடல் தண்ணி, அந்த கடல் தண்ணிக்குள்ளே அப்படியே ஒரு ஜம்ப் அடிக்குது. இது எதுக்கு அந்த ஜம்ப் அடிக்குது, இது அதோட இடம், அதோட இடத்த யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு அதை நினைக்குது. நம்ம மனிதர்களாகட்டும் அதை நம்ம ஆக்கிரமிப்பு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு தான் இல்லையா. ஸோ அந்தந்த மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்தெந்த இடம் எது சரியோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தங்க இடத்தையோ இல்லை பொருளையோ நம்ம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற விஷயத்தை படத்தில் சொல்லி கதையை முடிக்கிறாங்க மொத்த கதையை. ஸோ போகிற வாக்கில் பார்க்க வேண்டிய படம் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.